காலநிலை மாற்றத்தால் சீரற்ற இடைவெளியில் புயல்கள், பெருமழை, வெள்ளம் ஏற்படுகின்றன. இவையெல்லாம் எல்லோரையும் பாதித்தாலும் கூடுதலாக பாதிக்கப்படுபவர்கள் விவசாயிகள். இது தொடர்பாக நாம் என்ன செய்யலாம்? இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை அணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். மழையை விவசாயிகள் வரவேற்ற காலம் போல் இப்போதெல்லாம் மழை பெய்தாலே விவசாயிகள் கொலை நடுங்குகிறார்கள். பெருமழை வெள்ளத்தில் பயிர்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதுடன் எல்லோருடைய உணவு பாதுகாப்பும் கேள்விக்குறியாகிறது. ஆகவே காலநிலை மாற்றத்துக்கு தாக்குப்பிடித்து பெருமழை வெள்ளத்தில் வளரும் பயிர்களை உருவாக்குவது காலத்தின் கட்டாயமாகிறது. இச்சூழலில் பெருமழையை தாங்கி வளரக்கூடிய நெல் ரகங்களை ஆடுதுறையில் உள்ள தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் உருவாக்கியுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குனர் சுப்பிரமணியன் புதிய தலைமுறையிடம் பேசினார். நம் தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து வெளியிடப்பட்ட ரகங்கள் அனைத்து ரகங்களுமே ஓரளவு வெள்ளத்தை தாங்கி நிற்கக்கூடியது. ஓரளவு என்கின்ற பொழுது 3 நாட்களில் அல்லது 4 நாட்களில் வெள்ளம் மடிந்துவிடும் சூழ்நிலையில் இருக்கின்றால் நம் ரகங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாது. குறிப்பாக ஆடுதுறை 52 மற்றும் ஆடுதுறை 54 இந்த 2 ரகங்களும் 1 வாரம் வரை நீரில் மூழ்கி இருந்தாலும் அது வெள்ளம் வடிந்த பிறகு இயல்பு நிலைமைக்கு வெகு எளிதாக விரைவாக வருவதற்கான வாய்ப்புள்ள ரகங்களாகும். காலத்துக்கேற்ப பயிர் செய்த காலம் போய் இப்போது காலநிலை மாற்றத்திற்கேற்ப பயிர் செய்யும் காலம் வந்துவிட்டது. விவசாயிகள் இந்த புது சூழலுக்கேற்ப மாறிக்கொள்ள வேண்டியது அவசியம் என்பதே சமீபத்திய இயற்கை பேரிடர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம்.